வணக்கம். எஸ்விபி நீட் பயிற்சி மையம் தமிழ் மற்றும் ஆங்கில வழிக் கல்வி, சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். 2023-24 கல்வியாண்டில் எங்கள் பயிற்சி மையத்தில் தமிழ் வழியில் பயின்ற மாணவி தமிழக அளவில் முதல் மதிப்பெண் எடுத்து எங்களுக்கும் எங்கள் பயிற்சி மையத்துக்கும் பெருமை சேர்த்துருக்காங்க. அதே போலவே இன்னும் பல மாணவ மாணவிகள் எங்கள் பயிற்சி மையத்தில் பயின்று அவங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றியிருக்காங்க. வணக்கம். எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர். நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பார்ட்டு 10 கொஷின் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பார்ட். அடுத்த 10 கொஷின்களை பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்லிபிரியா கேசி அண்ட் கேபி ஆர் நாட் ஈக்குவல்? எந்த சமநிலை வினையில் கேபி மதிப்பும் கேசி மதிப்பும் சமமாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KP ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பாருங்கள், இந்த இடத்துல கேபி ஈக்குவல் டு கேசி பவர் ஆர்டி பவர் டெல்டா என்ஜி அப்படின்னா வாயு நிலையில், அதாவது கேஷியஸ் ஸ்டேட்டில் டெல்டா என்ஜி வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா கேபியும் கேசியும் ஈக்குவல் ஆகிடும். மற்ற எல்லா கேஸ்லேயுமே கேபி இஸ் நாட் ஈக்குவல் டு கேசியாக இருக்கும். கொஸ்டினும் அதான் கேட்குறாங்க, கேபி கேசி சமமாக இருக்காதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் வினை PCl5 வினை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சைடில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+1 2 மோல்ஸ் இருக்குது. அப்போது ரியாக்டன் சைடில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னா 1 மோல் இருக்குது. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். அப்போ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நமக்கு என்ன வரணும்னா கேபி ஈக்குவல் டு கேசி அப்படின்ட்டு வரணும். அப்போ அது வரல. அடுத்தது மூணாவதுக்கு போவோம். மூணாவதுக்கு போனோம் அப்படின்னா அங்கேயும் எல்லாமே வாயு நிலையில் தான் கொடுத்துருக்காங்க, கேஷியஸ் ஸ்பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 - 2 அங்கேயும் என்ன ஆயிடுச்சுன்னா 0ன்னு ஆயிடுச்சு. அதே போல் ரெண்டாவது ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 2 - 2 மோல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. அதே போல் ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் மொத்தம் ப்ராடக்ட் பக்கம் 2 மோல் இருக்குது, ரியாக்டன் பக்கம் 2 மோல் இருக்குது. அப்போ மொத்தமாக என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆப்ஷன்ஸ்லேயே எதுக்கு மட்டும்தான் 0 ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் 0 ஆகலை. அப்படி 0 ஆகலை அப்படின்னா கேபி எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்காது, கேசிக்கு ஈக்குவல்ட்டாக இருக்காது. அதை தான் இங்கே விளக்கியிருக்கோம். அடுத்த கேள்வி, among the group 16th element which does not show -2 oxidation state அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு பி பிளாக் லெசன்லையே போட்டிருப்பாங்க, தெளிவாக பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 16வது தனிமங்களில் -2 ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டாத தனிமம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழ் செல்ல அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலையில் குறைவான ஆக்சிஜனேற்ற நிலை எக்ஸிபிட் ஆகாது, அதாவது உருவாகாது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலேனியம் தான் தொகுதியில் மேலிருந்து கீழ் போக இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும் ஆக்சிஜன் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், அடுத்தது செலீனியம், அடுத்தது டெல்லூரியம், அடுத்தது தான் என்ன இருக்கும்னா பொலேனியம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்சிஜனேற்ற நிலைகள்லாம் உருவாகுது அப்படின்னா இட் கேன் ஷோஸ் -2 -1 +1 +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். தட் மீன் 4 கைண்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதில் எக்ஸிஸ்ட் ஆகுது. 4 விதமான ஆக்சிஜனேற்ற நிலைகளை உருவாக்குது. செலினியமும் அதே போல் தான் -2 +2 +4 அண்ட் +6 அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸும். டெல்லூரியமும் பார்த்தீங்கன்னா -2 +2 +4 +6ன்னு 4 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை க்ரியேட் பண்ணுது. ஆனால் பொலேனியம் இட் கிரியேட் ஒன்லி a 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், +2 அண்ட் +4 அண்ட் நாட் த -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலேனியம். இந்த லைன் பி பிளாக்லேயே இருக்கும். அடுத்த கொஷினுக்கு போகிறோம். 13வது கேள்வி, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் சேம் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அயான் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த அயனிகளின் சுழற்சி மற்றும்
காரணமாக அமையும் காந்த திருப்புத்திறன் ஒத்திருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் எதுக்கு சேமாக இருக்கும்? அப்போ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் சேமாக இருக்கணும் அப்படின்னா அது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தனித்த எலக்ட்ரான்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போது தனித்த எலக்ட்ரான்கள்னால் வந்து என்ன சொல்லுவாங்க? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை வச்சு நம்ம அதில் வந்து கண்டுபிடிக்கலாம். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஒன்றுலையும் பார்த்தோன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போது டைட்டானியம் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. டைட்டானியம் வந்து பார்த்திங்கன்னா Ti. அப்போது இதோடது வந்து ஆக்சிஜனேட்டர் நிலை வந்து என்னென்னா 22 அட்டாமிக் நம்பர் அப்படின்னா Ti வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3d2 4s2 அப்படின்னு வந்து இருக்கும். அப்போ 3d2 4s2ல் +3 போயிடுச்சுன்னா அப்போ அது என்ன ஆக்சிஜனேட்டர் நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D1 ஆக்சிஜனேட்டர் நிலை. தட் மீன் D1 கான்ஃபிகரேஷன் வரும். குரோமியம் 2+ அப்படின்னா குரோமியத்தோட ஆக்சிஜனேட்டர் நிலை வந்து 3d5 4s1. 3d5 4s1ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 3d4. அப்போ D4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். Mn2+ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதோட ஆக்சிஜனேட்டர் நிலை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா D5 கான்ஃபிகரேஷன் வரும். ஏன்னா இதோடது வந்து 3d5 4s2. Fe2+ன்னு எடுத்துட்டோம்னா 3d6 2+க்கு, ஸ்கேண்டியம் 3+க்கு D0 அப்படின்னு வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டாவது ஆப்ஷனில் D4, அதே போல் நாலாவது ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா D6. அப்போது D4ல் எத்தனை தனித்தனி எலக்ட்ரான்கள், தட் மீன் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அதே போல் தான் இப்போ 4னா இப்படி இருக்கும். D6 கான்ஃபிகரேஷன் சொன்னாலும் 1 2 3 4 5 6. இதுலேயும் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் வந்திருக்கும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B அண்டு D. இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேமான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருது. சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ அதில் இருக்க அன்பேர்டு எலக்ட்ரான்ஸும் சேமாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் B அண்டு D. அடுத்தது 14வது கேள்வி. A compound with a molecular formula C6H14 has 2 tertiary carbon. It has the name is. நல்லா கவனிச்சுக்கோங்க. மூலக்கூறு வாய்ப்பாடு என்னவா? C6H14ன்றாங்க. இது 2 மூவினிய ஆல்கஹாலை கொண்டிருக்கு அப்படின்னு, மூவினிய கார்பனை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அதோட IUPAC பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம், ஒன்றுக்கும் நம்ம இதை எப்படி போகணும்னா ஆப்ஷன்ஸ் வழியாக கோத்ரூ பண்ணணும். அப்போ N-ஹெக்சேன் அப்படின்னு சொன்னால் நமக்கே தெரியும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N அப்படின்ற வேர்டு இருக்குது அப்படின்னாவே அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 6மே வந்து 6 கார்பன் இருக்கும். 6 கார்பனும் எப்படி இருக்கும்னா லீனியராக, அதாவது ஒரு நேர்கோட்டிலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா 2 மூவினிய ஆல்கஹால்கள் சாத்தியமே வந்து இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2-மெத்தில் பென்டேன் அப்படின்னா 6 1 2 3 4 5 பென்டேனுக்கு 5, ரெண்டாவதில் ஒரு மெத்தில் வந்து இருக்குது. அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஈரினியம் மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஐசோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவுமே வாய்ப்பே இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3வது கார்பன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3வது காம்பவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2,3 டைமெத்தில் பியூட்டேன் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதில் ரெண்டாவதுலேயும் 3வதுலேயும் மெத்தில் தொகுதி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள். அப்போ இதில் வந்து என்ன கார்பன் அணுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெர்ஷரி கார்பன் வந்து இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இது ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுது, இதில் 2 டெர்ஷரி கார்பன் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்பன் இல்லை. அப்போது ஆப்ஷன் 3 தான் வந்து சொல்யூஷனாக வந்திருக்கும். அடுத்தது 15வது கேள்வி. In the given below 2 statement, the statement 1 is boiling point of 3 isomeric pentanes follow the order. N-pentane is greater than isopentane, isopentane is greater than neopentane அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, when branching increases the molecule attain the shape of sphere. As the result, smaller the surface area for contact, due to of which the intermolecular force between the spherical molecular are weak, thereby the lowering the boiling point in the light of the above statement அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, என் பென்டேன்களோட கொதிநிலை கொடுத்துருக்காங்க வரிசையாக வந்து என் பென்டேனுக்கு ஐசோபென்டேனுக்கு நியோபென்டேன் தான் வந்து கொதிநிலை வரிசை கொடுக்கும்போது என் பென்டேனுக்கு அதிகம், ஐசோக்கு கொஞ்சம் கம்மி, நியோபென்டேனுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா, அதாவது கிளைகள் அதிகரிக்க அதிகரிக்க அது வந்து கோள வடிவம் பெற்று அது வந்து என்ன பண்ணும்னா புறப்பரப்பளவு வந்து அதோடது வந்து குறைவாக மாறுது. இந்த புறப்பரப்பளவு குறைவாக மாறுறனால அந்த மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட விசை வலிமை குறையுது, அதனால கொதிநிலையும் குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே லைன் மாறாமல் அப்படியே அந்த ஹைட்ரோ கார்பன் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே போத் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு தான், அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு தான். ஏன்னா அவங்க சொன்னதுக்கு அதுதான் காரணமே. எதனால் வந்து பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, பிரான்ச்சிங் அதிகமாச்சுன்னா ஸ்பியர் மாதிரி வந்து மாறிடும். அந்த ஸ்பியர்னால் வந்து என்ன ஆகிடும்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாயிடும். சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட்டும் கம்மியாயிடும். அந்த லைன்ஸ் மாறாமல் அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 போத் ஆர் ரைட். அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இது ஒரு அடிக்கடி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதுவும் வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் வர மாதிரி இருக்க கொஸ்டின் தான். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் ஹோல் சிலபஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ஹீனிஸ் ஈக்குவேஷன் எதில் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸில் லாஸ்ட்டாக வந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா which plot of the ln k versus 1/t constituents with Arrhenius equation கேட்குறாங்க. அதாவது லான் கேக்கும் 1/tக்கும் இடையில ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம்னா எது வந்து கரெக்டான கிராஃப் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ நமக்கே தெரியும், இங்கே பாருங்கள், அர்ஹீனியஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா k = ae - ea/rt. அப்போ அதில் லான் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லானுக்கும் 1/tக்கும் இடையில கிராஃப் பிளாட் பண்ணால் இந்த மாதிரி தான் கிராஃப் பிளாட் பண்ண முடியும். இப்படி கிராஃப் பிளாட் பண்ணால் தான் அது இன்டர்செப்ட் போயிட்டு எங்கே போய் வெட்டும் அப்படின்னா y ஆக்சிஸில் போய் வெட்டுச்சுன்னா தட் வேல்யூஸ் கேரி தட் இன்டர்செப்ட் வேல்யூ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வரைபடம் வரும். இந்த வரைபடத்தில் எங்கே வந்து y ஆக்சிஸில் அது வெட்டுதோ அதுக்கு பேர் லான் ஏனும், இந்த ஸ்லோப் வேல்யூ இருக்குது பார்த்திங்களா, இங்கே கிடைக்கும் ஒரு ஸ்லோப் வேல்யூ மாதிரி கிடைக்கும். அந்த ஸ்லோப் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா -ea/rக்கும் வந்து கிடைக்கும். அப்போது எந்த கிராஃப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோம்னா கிராஃப் நம்பர் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 4. அதுக்கு அடுத்தது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் சொல்யூஷன் லெசன் கரைசல்கள் லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் த கேஸஸ் ஆஃப் இன் வாட்டர் respectively 145, 2 into 10 to the power -5 and 35 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த solubility in water அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 வாயுக்கள் கொடுத்துருக்காங்க, அதோட வாயு மாறிலிகள் வெவ்வேறு அளவு முறையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட கரைதிறன் நீரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நமக்கு இதை இந்த ஒரு லைன் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஹென்ரிஸ் லாஸ் கான்ஸ்டன்ட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சாலிபிலிட்டி ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் த வேல்யூ ஆஃப் கேஹெச் இன் கிவன் ப்ரெஷர் லோயர் த சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸ் இன் த லிக்விட். தட் கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயு வந்து நீரில் கரையணும் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தோம்னா கரைதிறன் குறைவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய கரைதிறன் குறைவாக இருக்கும். ப்ரெஷர் நீங்கள் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் மதிப்பு வந்து குறைவாக இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரைதிறன் குறைவாக இருக்குன்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மதிப்புகளோட அதோட டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது எது வந்து அதிகமாக வந்து இருக்கும், எந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கும். ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெருசு 145.
அதுக்கு அடுத்த ரெண்டாவதாக ப்ரெஸ் 35 கிலோ பார்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேல்யூ தட் இஸ் 2 × 10⁵. அப்போது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் மதிப்பு அதிகரிச்சிச்சுன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சாலிபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திருக்குங்கன்னா கரைதிறன் வந்து என்ன ஆகிடும்னா குறைஞ்சி போயிடும். அப்போ ஆர்டர் கரெக்டான ஆர்டர் எதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டாவது தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 18வது கேள்வி. ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏ இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆல்டிகேட் கீட்டோன்ஸ் லெசன்ஸில் எடுத்தோம்னா ஃபெல்லிங் சொல்யூஷனையும் இல்லை டாலரன்ஸ் ரேஜென்ட் இந்த வார்த்தைகளை நம்ம கடக்காமல் போகவே முடியாது. அப்போது ஃபெல்லிங் சொல்யூஷனை என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபெல்லிங் சொல்யூஷன் அப்படின்னாவே நமக்கே தெரியும், காப்பர் சல்ஃபேட் ஆக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அது ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அல்கலைன் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபெல்லிங் சொல்யூஷன் பி. அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா அப்போது ஏ தான் கேட்டிருக்காங்க. ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏவும் பியும் சேர்ந்தது தான் ஃபெல்லிங் சொல்யூஷன். இதில் ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏ எதுவாக இருக்கும், ஃபெல்லிங் கரைசல் ஏ அப்படின்றது காப்பர் சல்ஃபேட் நீர் கரைசலாக தான் இருக்கும். அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1. அதுக்கடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் பி பிளாக்ல லெசனில் வந்து இருக்கிறது. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் ஆஃப் 16th குரூப் ஃபாலோ த ஆர்டர் H2O இஸ் கிரேட்டர் H2TE H2SE H2S அப்படின்னு. On the basis of the molecular formula, H2O is expected to have lower boiling point than the other. வேர்டை கவனிச்சுக்கோங்க. H2O is expected molecular formula படி பார்த்தீங்கன்னா H2O வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா expected to lower boiling point than the other member of the group due to the presence of excessive hydrogen bonding. The H2O it has higher boiling point அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ் மீடியத்தில் பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது தொகுதி ஹைட்ரைடுகளோட கொதிநிலை வரிசை கொடுத்துருக்காங்க. H2O தான் அதுக்கு அதிகமாகவும் H2Sக்கு குறைவானதும் கொடுத்துருக்காங்க. மூலக்கூறு நிறையினோட அடிப்படையில் H2Oவின் கொதிநிலை வந்து இவ்வரிசையில் மற்ற ஹைட்ரைடுகளை காட்டிலும் குறைவாக இருக்கும், மூலக்கூறுகளோட அடிப்படையில் குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஹைட்ரஜன் பிணைப்பு நீரில் அதிகமாக உள்ளதுனால அதனோட கொதிநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் அப்சல்யூட் ரைட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பு அதிகரிச்சிச்சுனாவே கொதிநிலை என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்து மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 தான் வந்து ரைட்டு. ஓகேங்களா. அடுத்தது கடைசி கேள்வி இந்த இதோடது. போத் CONH3 twice, CONH3 6 times 3 plus and COF6 3 minus octahedral but their magnetic is different அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா CONH3 6 times is diamagnetic whereas COF6 3 minus is paramagnetic. In the light above statement choose the correct answer சொல்கிறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 2 சேர்மங்கள் அணைவு சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க. CONH3 6 3 ப்ளஸ்னும் COF6 3 மைனஸ் அப்படின்னு 2 அணைவு சேர்மம் கொடுத்துருக்காங்க. இந்த அணைவு சேர்மத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் NH3 6ன்றது டயாகாந்த தன்மையும் F6 அப்படிங்கிறது பாராகாந்த தன்மை பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 ரைட்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த 2 கொடுத்துருக்கிறது பாருங்கள், இங்கே பாருங்கள் நமக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கோம். 3D6 தான் வந்து வரும் 2த்துக்குமே வந்து, ஏன்னா 3+ தான் வந்து இருக்கும். அப்போ வந்து NH3 இங்கே வந்து என்ன மாதிரி ஒரு லிகாண்டாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் லிகாண்ட், வலிமை மிகுந்த ஈனியாக செயல்படும். அப்போ வலிமை மிகுந்த ஈனியாக செயல்பட்டுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தனித்த எலக்ட்ரான்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும்னா பேர் பண்ணிடும். அப்போ தனித்த எலக்ட்ரான்கள் எல்லாத்தையுமே வந்து ஜோடியாக்கிடுது அப்படின்னா அதில் வந்து என்ன காந்தத்தன்மை தான் இருக்கும் அப்படின்னா டயாகாந்தத்தன்மை தான் வெளிப்படும். ஆனால் ஃப்ளூரின்கிறது வந்து என்ன வகை ஈனி அப்படின்னு நமக்கு தெரியும்னா வலிமை குறைந்த ஈனி அப்படின்னு தெரியும். தட் மீன் ஃப்ளூரின் இஸ் த வீக் லிகாண்ட். ஸோ இட் டஸ் நாட் பேர் த அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ அது வலிமை குறைந்த ஈனியாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணாது. அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணலை அப்படின்னா வந்து என்ன காந்தத்தன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அ பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர்.
அப்போது போத் ஆஃப் தம்ஸ் ஹாவ் த ஆக்டாஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். ரெண்டுத்துக்குமே என்னதான் வடிவமைப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்முகி வடிவமைப்பு தான் வந்து இருக்கும். ஆனால் ஈனிகளோட தன்மை மாறுறனால NH3 வலிமை மிகுந்த ஈனியாகவும் எஃப் வந்து வலிமை குறை ஈனிகளாகும். அதாவது NH3 இஸ் ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் லிகாண்ட் அண்ட் எஃப் இஸ் ஆக்ட் அஸ் த வீக் லிகாண்ட். இந்த ரெண்டு கேஸ்னால வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேக்னெட்டிக் பிஹேவியர் மாறுது. அதனால NH3 டயாவாகவும் எஃப் இருக்கிற காம்பவுண்ட் வந்து பேராவாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். ஓகே, இதோட நம்மளோட பார்ட் 2 வீடியோ முடியுது. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.